நிறைய பிசினஸ்ல மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா இருந்தும் கூட சேல்ஸ் கன்வெர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இந்த ஒரு காரணத்தை சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்றாங்க, நிறைய லீட்ஸ் வருது. பட் அந்த லீட்ஸை ஃபாலோ பண்ற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய மிஸ்டேக் நான் காமனா பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு லீட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸல் ஷீட் கூட நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதாவது அவங்களுக்கு என்கொயரிஸ் வரும், வாக்கின்ஸ் வரும், ஃபுட்ஃபால்ஸ் வரும், இல்லை ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து கொஞ்சம் 1-2 கால்ஸ் லீட்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இது எதையுமே ப்ராப்பர் டாக்குமெண்ட் பண்ணாம, ப்ராப்பர் ஃபாலோ அப் பண்ணாம ரேண்டமாக வர கால்ஸை பேசிட்டு இருப்பாங்க. பட் ஒரு டாக்குமெண்டேஷன்ன்றது இல்லாமே இருக்கும். அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பேசிக் சிஸ்டம் இருக்கும். இதுக்காக நம்ம ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு சிஆர்எம், இஆர்பி சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு எக்ஸல், கூகுள் ஷீட், நான் கூகுள் ஷீட்டை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கிளவுட்ல இருக்கும், நீங்கள் எல்லா இடத்துல இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணணும். முக்கியமாக என்னெல்லாம் டேட்டா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லீடு சோர்ஸ் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஏன்னா இந்த லீட் சோர்ஸ் அப்படின்றது காலம் ஃபில்லாக இருந்தால் தான் எந்த சோர்ஸ் வழியாக நமக்கு வந்துட்டு இருக்கு, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சொல்லி வந்திருக்காங்களா, இல்லை ஃபேஸ்புக் மூலயமா வந்திருக்காங்களா, இல்லை நம்மளுடைய போர்டு பார்த்துட்டு வாக்கினா வந்திருக்காங்களா, இந்த என்கொயரி எங்கேருந்து வந்தது, இல்லை ரீசெண்டாக நம்ம ஒரு எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருந்தா அது மூலயமா வந்ததா, எங்கேருந்து இது வந்ததுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக அந்த என்கொயரியில் இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டோட நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நம்ம டீம் என்னைக்கு கால் இனிஷியேட் பண்ணாங்களோ அந்த கால், இல்லை யார் ஃபர்ஸ்ட் பேசினாங்களோ அவங்களுடைய பேர், அதோட டேட் நம்ம மென்ஷன் பண்ணலாம், அதோட ரிமார்க்ஸு, நெக்ஸ்ட் ஃபாலோ அப் என்ன பண்ண போகிறோம், இவங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க, அவங்க வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்ற ஒரு டீட்டெயில்டு ரிமார்க்கு, ப்ளஸ் இந்த லீடு என்னைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிதுன்ற அந்த லீட் ஏஜிங்னு சொல்லுவோம், அந்த டேட், இதெல்லாம் நம்ம போட்டு ஒரு பேசிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலே போதும். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் கோச் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். பட் பேசிக்கான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இதை ஒரு ப்ராப்பர் ட்ராக்கிங், இந்த ஷீட்டை கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு லீடையும் மிஸ் பண்ணாமல் அப்டேட் பண்ணுறது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது பண்ணும்போது நிறைய சேல்ஸை நம்ம அடிஷ்னலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நான் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இதை இல்லாத, அந்த ட்ராக்கிங் இல்லாதவங்களுக்கு ட்ராக்கிங் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் பல மடங்கு வளர்றத பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷீட் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னா எஸ் அப்படின்னு போடுங்க. நீங்கள் என்ன அதனால உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் போடுங்க. அப்படி நீங்கள் இது மாதிரி எதுவும் மெயின்டைன் பண்ணலன்னா, ஆரம்பிக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஐ வில் ஸ்டார்ட் அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.